Hello guys, welcome to our channel. So interview time la வந்து ஜெனரலா கேட்கப்படுற 5 important certificate. So cost commercial professional வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கீங்க. இந்த விஷயத்தை பத்தி டீடைலா வந்து இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ணப் போறோம். So let's move to the session. Alright, so ஒரு குயிக் அப்டேட் உண்டு. நம்ம ரீசனாக நம்ம லான்ச் பண்ணி நம்மளோட ஃபுல் பேக்கேஜ் குவான்டிட்டி சர்வேங்குரிய கோர்சஸோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து 4 மெயின் கோர்சஸ், அதே போல் வந்து 5 மாஸ்டர் கிளாஸ், ஓவரால் 95 ஹவர்ஸுக்குரிய ஃபுல் அண்ட் ஃபுல்லான குவான்டிட்டி சர்வேங் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த அட்வான்ஸ் பேமெண்ட் சர்டிஃபிகேட். ஸோ நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த 5 சர்டிஃபிகேட்ஸும் வந்து என்ன சொன்னால், ஒரு கிளைண்ட் வந்து கண்ட்ராக்டருக்கு இஷ்யூ பண்ணுற சர்டிஃபிகேட். ஸோ இதில் முதலாவது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் சர்டிஃபிகேட். ஸோ அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து கிளைண்ட்லேருந்து வந்து கண்ட்ராக்டருக்கு வந்து அவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு சொன்னால், அதாவது கண்ட்ராக்டர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி, அதே போல் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி, இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை வந்து கண்ட்ராக்டர் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து கட்டாயம் சப்மிஷன் பண்ணணும். ஸோ சப்மிஷன் பண்ணுற டைமில் வந்து அந்த கிளைண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த டாக்குமெண்டேஷனை வெரிஃபை பண்ணினதுக்கு பிறகு எல்லாம் ஓகேன்னு சொன்னால், வெளியிட்டு சொன்னால் இந்த பேமெண்ட்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த பேமெண்ட் இஷ்யூ பண்ணுற இந்த மெக்கானிசத்தை சொல்கிறோம் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் சர்டிஃபிகேட், இந்த ப்ரோசஸ். ஸோ நமக்கு தெரியும் வந்து இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து மெயினாக என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால், நமக்கு தெரியும் வந்து கண்ட்ராக்டர் வந்து சைட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ராஜெக்ட் அவார்ட் ஆனது பிறகு குயிக்காக வந்து சைட்டை வந்து ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏர்லியாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் மாதிரி வந்து கண்ட்ராக்டருக்கு வந்து கிளைண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து 10% ஆஃப் த கண்ட்ராக்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 400 மில்லியன் டோட்டல் கண்ட்ராக்ட் வேல்யூன்னு சொன்னால், இதில் ஒரு 40 மில்லியனை வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மந்த் பேமெண்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து அதை டிடெக்ஷன் பண்ணி போவாங்க. ரைட். ஸோ இதில் மெயினான பர்பஸ் வந்து என்னென்னு சொன்னால், நம்ம குயிக்காக வந்து நம்ம சைட்டுக்குரிய எல்லா வகையான ஐட்டங்களையும் வச்சு நம்ம சைட்டை வந்து குயிக்காக வந்து ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோம். அதே போல் வந்து செகண்ட் வந்து பேமெண்ட் சர்டிஃபிகேட், இன்டரிம் பேமெண்ட் சர்டிஃபிகேட். இது வந்து நமக்கு தெரியும், அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மந்த் எண்ட்லேயே வந்து கண்ட்ராக்டர் வந்து அவர் வந்து இன்டரிம் பேமெண்ட் அப்ளிகேஷன் IPA வந்து இஷ்யூ பண்ணுவார். ஸோ அந்த IPA வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கன்சல்டன்ட் வெரிஃபை பண்ணி பேஸ்ட் ஆன் த ஒர்க் டன் அண்ட் அதர் ரிலேட்டட் திங்ஸ். ஓகே, ஸோ அதை வெரிஃபை பண்ணி ஒவ்வொரு மந்த் எண்ட்லேயே வந்து கன்சல்டன்ட் வந்து பேமெண்ட் சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த கண்ட்ராக்டர் செஞ்ச ஒர்க்குரிய அந்த டோட்டல் வேல்யூ வந்து இதில் சர்டிஃபை ஆகி அந்த மணி வந்து அவர் கண்ட்ராக்டர் பேங்கில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ நம்ம வந்து நம்மளோட கோர்சஸ்லேயும் வந்து நம்ம அதாவது IPA வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 5 ஹவர்ஸ் டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால், தேர்ட் வந்து டேக்கிங் ஓவர் சர்டிஃபிகேட். ஸோ நம்ம வந்து டேக்கிங் ஓவர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம எஸ்டர்டே வந்து ஒரு வீடியோ வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நமக்கு தெரியும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ளோஸ் அவுட் ஆகிட்டோன்னு சொன்னால், அதில் வந்து டிஃபெக்ட் லியபிலிட்டி பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த பாயிண்டில். ஸோ இந்த இடத்த வந்து டிஃபெக்ட் லியபிலிட்டி பீரியட் ஸ்டார்ட் ஆகிற அந்த பாயிண்டில் வந்து டேக்கிங் ஓவர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம கிளைண்ட் வந்து கண்ட்ராக்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்ட்ராக்டருக்கு இந்த டேக்கிங் ஓவர் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து 4 மெயின் கண்டிஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த மெயின் கண்டிஷன் என்ன, இது எப்படி வந்து இஷ்யூ பண்ணப்படுதுங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஸோ இதில் வந்து டேக்கிங் ஓவர் சர்டிஃபிகேட்டுக்கு மெயினான ஒரு கண்டிஷன் வந்து ஆல் மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஷுட் பி கம்ப்ளீட்டட். அதாவது எல்லா வகையான மேஜரான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீஷன் ஆகிருந்தால், ஸோ அது வந்து கன்சல்டன்ட் ரெக்கமெண்டோட கிளைண்ட் வந்து கண்ட்ராக்டருக்கு வந்து இந்த டேக்கிங் ஓவர் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ டேக்கிங் ஓவர் சர்டிஃபிகேட் வந்து கண்ட்ராக்டர் வந்து ரிசீவ் பண்ணின உடனே வந்து ரிட்டென்ஷனில் வந்து 50% வந்து இமீடியட்டாக வந்து கிளைண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐடியாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ தட் இஸ் another வெரி இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட். ஸோ நமக்கு தெரியும் வந்து அதாவது இந்த டிஃபெக்ட் லியபிலிட்டி பீரியட், ஓகே, டிஃபெக்ட் லியபிள் DLP பீரியட். ஸோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட்டில் இருந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு தெரியும் இந்த பீரியட், அதாவது ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆகினதுலேருந்து ஒரு 1 year or 6 month வந்து இந்த டிஃபெக்ட் லியபிலிட்டி பீரியட் வந்து இருக்கும். ஓகே, 1 year or 6 month, இது வந்து 1 year or 6 month. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த டிஃபெக்ட் லியபிலிட்டி பீரியட்டை வந்து கம்ப்ளீஷன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஆப்ரேஷன் நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால், அதுக்கு பிறகு வந்து அதாவது DLP டிஃபெக்ட் லியபிலிட்டி பீரியடுக்கு பிறகு வந்து இஷ்யூ பண்ணுறது தான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த கிளைண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், அதிகமானவங்களுக்கு வந்து அதாவது இந்த டேக்கிங் ஓவர் சர்டிஃபிகேட் TOC
அதே போல் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் பிசி இது ரெண்டும் எந்த இடத்துல வந்து இஷ்யூ பண்ணுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்ம ஃபுல் கிளியராக இருக்கணும். ஸோ டிஃபெக்ட் லியபிலிட்டி இனிஷியல் டைமில் வந்து டிஓசி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஆஃப்டர் த டிஃபெக்ட் லியபிலிட்டி பீரியட் வந்து கம்ப்ளீஷன் ஆனது பிறகு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ரைட். அதே போல் வந்து ஃபைனலாக பார்த்தோம்னு சொன்னால் ஃபைனல் பேமெண்ட் சர்டிஃபிகேட். ஸோ வந்து இது வந்து என்ன சொன்னால் எல்லாம் வந்து அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டிஃபெக்ட் லியபிலிட்டிஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து கண்ட்ராக்டர் வந்து கண்ட்ராக்டர் வந்து ரிசீவ் ஆகினது பிறகு வந்து அதாவது ஃபைனலாக வந்து கண்ட்ராக்டர் வந்து அவரை ஃபைனல் பேமெண்ட் சர்டிஃபிகேட்டை வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிஷன் பண்ணுவாங்க, ஃபைனல் பேமெண்ட் அப்ளிகேஷனை வந்து. ஸோ இந்த இடத்த வந்து அவருக்குரிய எல்லா வகையான கிளைம், எல்லா வகையான வேரியேஷன், எல்லா வகையான பெண்டிங் ரிலேட்டடான பேமெண்ட் எல்லா விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி இந்த ஃபைனல் பேமெண்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதோட கூட சேர்த்து வந்து ஒரு டிஸ்சார்ஜ் லெட்டர் வந்து இந்த கண்ட்ராக்டர் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிஷன் பண்ணுவாங்க. டிஸ்சார்ஜ் லெட்டருங்கக்குள்ள வந்து ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபைனல் பேமெண்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு 12 மில்லியன் வந்து ஃபைனலாக வந்து கிளைண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு இருக்காருன்னு சொன்னால் ஓகே கண்ட்ராக்டர் வந்து அந்த டிஸ்சார்ஜ் லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் டியர் கிளைண்ட் எங்களோட ஃபைனல் பேமெண்ட் வந்து ஒரு 12 மில்லியன் தான், இதுக்கு பிறகு வந்து எந்த பேமெண்ட்டும் இல்லை எங்களுக்கு, நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அக்ரி ஆகிட்டோம்னு சொல்லி ஒரு டிஸ்சார்ஜ் லெட்டர் வந்து இந்த ஃபைனல் பேமெண்ட் அப்ளிகேஷனை கூட சென்ட் பண்ணுவாங்க கண்ட்ராக்டர். ஸோ அந்த ஃபைனல் பேமெண்ட் அப்ளிகேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி கன்சல்டன்ட் ரெக்கமெண்டனோட அந்த ஃபைனல் பேமெண்ட் சர்டிஃபிகேட்டை வந்து இந்த கிளைண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 மேஜரான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கட்டாயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்டைம் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் வந்து இந்த பேமெண்ட் சர்டிஃபிகேட் ரிலேட்டட் வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ இது என்ன எத்தனை வகையான பேமெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கலாம், ஏதாவது ஐடியா இருக்கா, ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் அதே போல் வந்து இந்த டேக்கிங் ஓவர் சர்டிஃபிகேட் இந்த வகையான இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த டைமில் இஷ்யூ பண்ணுற இந்த விஷயங்களையும் வந்து நம்ம கட்டாயம் வந்து அந்த இன்டர்வியூ டைமில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதான் வந்து இந்த செஷனோட மெயினான இன்டென்ஷன். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு உண்மைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த நாலேஜை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து நம்மளோட கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா வகையான லிங்கும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். Alright guys, see you to another one of same great informative video. Thanks guys.